வணக்கம் பிள்ளைகள். குற்றாலக்குறவஞ்சியிலே தொடர்ந்து மலைவளம் கூறுக என்ற வினாவுக்கான விடை. இது 3வது பாடல். இந்த பாடலுக்கு ஒரு புதிய மெட்டை நான் கொடுக்கிறேன் பாருங்கள். சூழும் மேதி இறங்கும் துறையில் சொரியும் பாலை பருகிய வாழை. அப்படி பார்த்து கொள்ளுங்கள். அப்போ மேதி என்று சொல்லப்படுவது எருமைகள். அங்கே நிறைய எருமைகளை அவர்கள் வளர்க்கின்றார்கள். அவை நிறைய சாப்பிட்டு விட்டு புல்மேய்ந்து விட்டு அங்கே குளங்களுக்கு தடாகங்களுக்கு செல்கின்றன. அப்படி செல்லும் பொழுது அவை பாலை சொரிகின்றன. அந்த பாலை அங்கே உள்ள வாழை மீன்கள் பருகி விட்டு அவை என்ன செய்கின்றன, அருகே உள்ள கூளை வாச பலாவில் பாய்கின்றன. கூளை பலாமரங்கள் அங்கே காணப்படுகின்றன. இனிய செழிப்பான பலாப்பழங்கள், பருத்த பலாப்பழங்கள் மீது அவை பாய்வதனால் அந்த பலாப்பழங்கள் வாழையின் மீது பாய்கின்றன, விழுகின்றன. அந்த வாழை மரங்கள் சாய்கின்றன. அப்பொழுது தாழையின் மீது அந்த வாழைகள் தாக்குவதனால் தாழை மரமானது கீழே விழ அது சோறு இட